ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் பாஸ்மதி ரைஸை தண்ணி போட்டு ஊற வச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஏலக்காய் மற்றும் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம அதோட சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி விட்ட உடனே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்ல ப்ரௌன் நிறம் ஆகிற வரையிலும் வதக்கணும். வதக்கி விட்டுட்டு அது கூட அரைச்சி வச்ச அந்த புதினா பேஸ்ட்டை சேர்த்துட்டு, ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு, கரம் மசாலா, சில்லி பவுடர், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி அந்த தக்காளி நல்லா மசிகிற மாதிரி ஆகிட்ட உடனே 2 ஸ்பூன் தயிரை அதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரதில் விடணும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த ஒரு கப் பாஸ்மதி ரைஸை அதோட நல்லா சேர்த்து கலந்து விட்டுடணும். கலந்து விட்ட உடனே நம்ம அதுக்கு அதே கப்பால் 2 கப் வாட்டரை அதில் ஊற்றி நல்லா கலக்கணும். கலக்கி விட்ட உடனே அது மேலே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை கொட்டி நல்லா கலந்து விடணும். கலந்து விட்ட உடனே கொஞ்சம் உப்பு, புதினா இலை இது 2யும் போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்தால் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி தயார். இது போன்ற மேலும் ரெசிபி பார்க்க சாப்பிட்லாமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.